என்ன திமிரும் தெனாவட்டும் இருந்தா இந்த மனுஷன், அதாவது பேர் சொல்ல கூட அருவருப்பா இருக்கு. சோ இமேஜை பாத்துக்கோங்க. டிவிகேல இருக்கிற பெண்கள் ஒரு விபச்சாரிகள், அந்த கட்சி விபச்சாரிகள் நிறைஞ்ச கட்சின்னு சொல்லியிருக்காரு. இதை பேசும்போது அவர் என்ன மனநிலையில இருந்திருப்பாருன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இந்த அரசாங்கம் அவருக்கு கொடுத்திருக்கா? அவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கா? இல்ல இது மாதிரி நிறைய அள்ளு சிலுகள் இனியும் வருவாங்களான்னு தெரியல. ஒரு கட்சியை பிடிக்கல, இல்ல அந்த கட்சியோட தலைவரை பிடிக்கல அப்படின்னா அந்த தலைவரையோ கட்சியவோ அரசியல் ரீதியாவோ இல்ல கருத்தியல் ரீதியாவோ நீங்க அந்த கட்சியை விமர்சனம் வைக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தடையும் கிடையாது. ஆனா ஒரு கட்சியை பிடிக்கலங்கிறதுக்கு வேண்டி அந்த கட்சியில டிராவல் பண்ற ஆண்கள், இளைஞர்கள், தற்கூரிகள், பெண்கள் விபச்சாரிகள்ங்கிற பட்டம் வந்து கொடுக்கலாமா? இதுல இவர் வேற அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. பிடிக்குதோ இல்லையோ இந்த இளைஞர்களும் இந்த ஆண்களும் இந்த பெண்களும் ஓட்டு போட்டதுனாலதான் இப்பத்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவும் பக்குவமும் இல்லாம பேசின கேடுகட்ட காசுக்கு எதையும் திங்கும் பேசும் அயோக்கியனுக்கு நம்ம சார்பில் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த எஸ்.வி. சேகர், அறிவு சிகாமணி, ஏன்டா இந்த மனுஷனை கட்சிக்கு கட்சி அடிச்சு துரத்திட்டு இருக்காங்கன்னு இவரு நேத்து பேசின அந்த ஒத்த இன்டர்வியூல தெரிஞ்சுக்கிட்டார். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பொண்ணு நைட்டு புதருக்கு பின்னாடி ஏன் போச்சு, புதருக்கு பின்னாடி போய் ஆன சம்பவத்தினால டோட்டல் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா? அதுக்குன்னு போலீஸ்காரங்க ஒவ்வொரு புதரா போய் லைட்டா போட முடியும் மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்டா மோடி ஸ்கீம்ல வீட்டுக்கு வீடு ஒரு பாத்ரூம் கட்டாயங்கிற திட்டம் மூலமா அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பாத்ரூம் கட்டி தரல? ஏன்டா அந்த ஊர் மக்கள் பொதுவா யூஸ் பண்ற மாதிரி ஒரு தரமான ஒரு பாதுகாப்பான பொது கழிப்பிடம் கட்டி தரலங்கிற ஒரு கேள்வி கேட்க துப்பும் திராணியும் இல்ல. இவரு அந்த பொண்ணு ஏன் புதருக்கு பின்னாடி போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஊருக்கு ஊரு ஒரு ஜேம்ஸ் வசந்தன் சுத்திட்டு இருக்காரு. இந்த ஜேம்ஸ் வசந்தன்கிறவரும் இந்த கோவையில நடந்த அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் குற்றத்தப்போ இந்த ஜேம்ஸ் வசந்தங்கிறவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை? இந்த கேள்வி 4 செவத்துக்குள்ள பேசும்போது கேட்டோம் அப்படின்னா அது பெருசா தெரிஞ்சுக்காது. ஆனா புது சபையில பேசும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அதோட பின்விளைவுகள் என்ன ஆகுங்கிறது பேசுறவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குண்டான பேக் ஃபயர் வந்து அவர் அப்பவே வாங்கி கட்டிட்டாரு. அது வேற விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவனுங்க இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட பேச்சுல இருக்கிற கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு ப்ராப்பர் டிஜிபி இல்லாமையும் 100% பிட்ச் அண்ட் பெர்ஃபெக்ட்டா நடக்குது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த அரசாங்கத்தினால 100% தனி மனித பாதுகாப்பு தர முடியாது. அதுக்கு மாறா லஞ்சம், ஊழல், அடக்குமுறை மட்டும்தான் பண்ண முடியும்னு. சோ மக்களே, உங்களோட கோவத்தை ஏப்ரல் 23 ஓட்டா குத்தி தீர்த்துருங்க.